அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். செக் பவுன்ஸ் கேஸில் செட்டில்மெண்ட் பண்ணிட்டா கேஸ் க்ளோஸ் ஆகிடுமா? செக் பவுன்ஸ் கேஸ்னு கோர்ட்டில் கேஸ் இருக்கா? செட்டில்மெண்ட் பண்ணினா கேஸ் முடிஞ்சிருமா? இன்றைக்கி இதுக்கு கிளியராக லீகல் ஆன்சரை பார்க்கலாம். செக் பவுன்ஸ் கேஸ்னால் என்னென்னா, செக்கு ரிட்டர்ன் ஆகினா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 138 கீழே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதுக்கு ஜெயில் ப்ளஸ் ஃபைன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. செட்டில்மெண்ட் பாசிபிளா? செக் பவுன்ஸ் கேஸை செட்டில்மெண்ட் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், ஆனால் கோர்ட்டோட பெர்மிஷன் மேண்டட்டரி. தாமோதர் எஸ் பிரபு வெர்சஸ் சையத் பாபாலால் ஹஜ், சுப்ரீம் கோர்ட் 2010 செக் பவுன்ஸ் கேசஸ் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தான். பார்ட்டிஸ் செட்டில்மெண்ட் பண்ணனா கோர்ட் அலோவ் பண்ணனா கேஸ் க்ளோஸ் பண்ண முடியும். செட்டில்மெண்ட் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்ட் அண்ட் கம்ப்ளைனண்ட் 2 பேரும் செட்டில் ஆகணும். அமௌண்ட் ப்ளஸ் அக்ரீடு டேர்ம்ஸ் பே பண்ணியிருக்கணும். கோர்ட்டுக்கு ஜாயிண்ட் மெமோ ஆர் காம்ப்ரமைஸ் மெமோ ஃபைல் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் கேஸ் ஸ்குவாஷ் ஆர் க்ளோஸ் ஆகும். டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செட்டில்மெண்ட் ஏர்லியராக பண்ணனா பெட்டர். சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் படி ட்ரையல் ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டோன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு கம்மியாகும். அப்பீல் ஸ்டேஜில் பண்ணால் காஸ்ட்டு ஜாஸ்தியாகும். டிலே ஆனால் கோர்ட்டுக்கு காம்பவுண்டிங் ஃபீஸும் செலுத்தணும். காமனாக இருக்கிற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் செட்டில் பண்ணால் போதுமா? கண்டிப்பாக கிடையாது. செக் பவுன்ஸ் கேஸுங்கிறது கிரிமினல் கேஸு. கோர்ட் ரெக்கார்டில் செட்டில்மெண்ட் இருக்கணும், அப்போது தான் கேஸ் க்ளோஸ் ஆகும். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும். செக் பவுன்ஸ் கேஸில் செட்டில்மெண்ட் பண்ண முடியும், கோர்ட் அப்ரூவல் இருந்தால். கேஸ் லீகலி க்ளோஸ் ஆகணும்னா கோர்ட்டில் தான் நம்ம மெமோ போட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மோர் லீகல் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.